வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். ஜேம்ஸ் கிளியர் எழுதிய அட்டாமிக் ஹேபிட்ஸ் அதனுடைய தொடர் 4. இது கம்ப்ளீட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அவங்களோட புக்க பேஸ் பண்ணி என்னோட ஒரு பேச்சு தொடர் இது. நம்ம நல்ல ஹேபிட்ஸ டெவலப் பண்ணணும். அதுக்கு ஒரு அடையாளத்த நம்ம தேர்ந்தெடுத்து, அதற்கான முயற்சி செய்யணும் அப்படின்னு சொன்னோம். தொடர் 3ல இத சொன்னோம். இப்போ ஒரு ஹேபிட் எப்படி உருவாகுது? இப்ப நீங்க நல்ல ஹேபிட் ஆனாலும் சரி, கெட்ட ஹேபிட் ஆனாலும் எப்படி உருவாகுது? அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நல்ல ஹேபிட்ஸ எப்படி பெருக்கலாம்? கெட்ட ஹேபிட்ஸ எப்படி கட் பண்ணலாம்? அப்படின்றது தெரியும். இப்போ ஒரு தேவை வரும்போது, நம்ம முதல்ல ஒண்ண கத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்க ஒரு தேவை வரும்போது, சமையல கத்துக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒரு யூடியூப் வீடியோவோ, இல்ல சமையல் புத்தகமோ பார்த்து, முதல்ல அவங்க என்னென்ன மெட்டீரியல் சொல்றாங்க அப்படின்ற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்துப்பீங்க. தேவையான பொருட்கள். அத அளவு பார்த்து பார்த்து எடுப்பீங்க. அடுத்தது நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து செய்வீங்க. அப்ப அதிக நேரம் தேவைப்படும். அதுவே கொஞ்சம் 4, 5 தடவ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா ஆயிடுவீங்க. அத கொஞ்சம் ஈஸியா செய்வீங்க. அதையே நீங்க டெய்லி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க. அத ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப யோசிக்காம டக்கு டக்கு டக்குன்னு செய்துடுவீங்க. அதே மாரி ஒரு பாட்டு கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டு கத்துக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு கத்துக்கும்போது நெறைய எஃபோர்ட் போடணும். நெறைய நேரம் செலவு பண்ணணும். அதுலயுமே நீங்க தரோவாயிட்டீங்கன்னா, நீங்க சமையல் பண்ணிக்கிட்டே, பாட்டு பாடிக்கிட்டே, நீங்க உங்க கிச்சனையும் கிளீன் பண்ண முடியும். அப்போ இந்த ஹேபிட் ஃபார்மேஷன்ங்கிறது நமக்கு நம்ம நேரத்த நெறைய மிச்சப்படுத்துது. இந்த ஹேபிட்ஸ் நல்ல ஹேபிட்ஸ் எந்த ஏரியாலலாம் டெவலப் பண்ணலாம்? முதல்ல கத்துக்கிறதுல. கத்துக்கிறதுனா நீங்க புத்தகத்த பார்த்து படிக்கிறது மட்டும் இல்ல. ஒரு கலைய கத்துக்கிறது, ஒரு தொழில கத்துக்கிறது, இது எல்லாமே கத்துக்கிறதுல வரும். 2வது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பழக்கங்கள். உணவு பழக்கங்கள், உறங்குவது பற்றிய பழக்கங்கள், உடற்பயிற்சி செய்த பழக்கங்கள். இதெல்லாமும் உங்களுக்கு ஆரோக்கியமான பழக்கங்கள்ல வரும். அடுத்த முக்கியமான ஒரு பழக்கங்கள் பொருளாதார பழக்கம். இப்போ எப்படி நெறைய சம்பாதிக்கிறது? எப்படி சேமிக்கிறது? எப்படி செலவ குறைக்கிறது? இதுவும் பழக்கங்களாக நல்லா வளர்த்துக்க முடியும். அதே மாரி கெட்ட பழக்கங்களும் எப்படி வருது? நல்ல பழக்கமா இருக்கட்டும், கெட்ட பழக்கமா இருக்கட்டும், இதே முறையில தான். முதல்ல ஒரு கெட்ட பழக்கம் ஏதோ ஒரு காரணத்தினால நடக்கும். அடுத்தது அந்த கெட்ட பழக்கமே டெய்லி பண்ணும்போது, அது அடிக்ஷன் இல்ல ஒரு பேட் ஹேபிட்டா மாறுது. ஸோ, இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது? இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் 4 ஸ்டெப்ல நடக்கும். முதல்ல ஒரு அறிகுறி. 2வது கிரேவிங்ஸ் இல்ல ஆசை. 3வது ரெஸ்பான்ஸ் இல்ல அதற்கு தேவையான நடவடிக்கை. 4வது ரிவார்டு வெகுமதி. ஸோ இந்த 4வதா இருக்க வெகுமதிய நோக்கி தான் இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் வருது. ஸோ இந்த வெகுமதின்றது என்னவா இருக்கலாம்? உங்களோட பொருளாதார முன்னேற்றம், ஒரு கலைய கற்றுக்கிறது, உங்களோட ஆரோக்கியம். ஸோ இதுதான் அந்த வெகுமதி, நீங்க விரும்புற வெகுமதி. இந்த வெகுமதி என்ன பண்ணினா கிடைக்கும்? எங்க போனா கிடைக்கும்? எப்படி பண்ணா கிடைக்கும்? அப்படிங்கிறத நம்ம ஐம்புலன்களும் கண்ணு, காது, மூக்கு, மூளை எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கும். ஒரு காரியம் பண்ணினா கிடைக்கும், ஒரு இடத்துக்கு போனா கிடைக்கும் அப்படின்றத ஒரு அறிகுறி காட்டுச்சுன்னா டக்குன்னு புடிச்சுக்கும். அந்த அறிகுறி தான் க்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு விளையாடணும்னு ரொம்ப ஆசை. நீங்க விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. பக்கத்து ஊர்ல ஒரு பாஸ்கெட் பால் கிரவுண்டு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அத நோக்கி போவீங்க. ஸோ அதுதான் அந்த க்யூ. இந்த க்யூங்கிறது அறிகுறி. ஆரம்ப காலத்துல மனிதனோட க்யூஸ் எத பத்தி இருந்தது? உணவு, தண்ணி, இனப்பெருக்கம். இந்த அடிப்படை தேவைகள் பூர்த்தியான பிறகு, அவனுடைய தேவைகள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. பணம், பதவி, பாராட்டு, புகழ் அப்படின்னு பெருகுச்சு. ஸோ இந்த பணம், பதவி, புகழ், பாராட்டெல்லாம் எங்க போனா கிடைக்கும்? என்ன பண்ணினா கிடைக்கும்? எப்படி பண்ணினா கிடைக்கும்? அப்படிங்கிறத இந்த மூளை தேடிக்கிட்டே இருக்கும். அதற்கான அறிகுறி எங்கேயாவது தென்படும்போது டக்குன்னு அத புடிச்சுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கியூஆர் அறிகுறி. 2வது கிரேவிங்ஸ். அந்த இடத்துல ஒரு அறிகுறி இருந்ததுன்னா கூட, அதன் மேல உங்களுக்கு ஆசை இருந்தா தான், அத நோக்கி நீங்க போவீங்க. இப்போ ஒரு சாமியாருக்கு பணக்காரன் ஆகணுன்ற ஆசையே இல்ல. அதனால அவன் பணத்த போய் தேடவே மாட்டான். இப்போ பக்கத்து ஊர்ல பாஸ்கெட் பால் அத விளையாடணும்னு ஆசை இருக்கிறவனுக்கு தான் அந்த போர்டு பெருசா தெரியும். அதே மாரி கெட்ட ஹேபிட் எடுத்துக்கோங்க. சாராய கடை பக்கத்து ஊர்ல இருக்குன்னு தெரிஞ்சா, சாராயம் குடிக்கிறவனுக்கு தான் அது சந்தோஷம். மற்றவங்களுக்கு அது சந்தோஷம் இல்ல. ஸோ அதனால அதன் மீது ஒரு ஆசை இருக்கணும். அந்த அறிகுறியை அடைவதற்கான ஒரு ஆசை. அதுதான் அந்த
கிரேவிங்ஸ். 3வது ரெஸ்பான்ஸ். அத அடையறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? இப்போ பாஸ்கெட் பால் விளையாடணும்னு ஆசை பண்றவன் நாள் நடந்து போவான். அடுத்த நாள் ஐயோ! அதிலேயே நெறைய எனர்ஜி போயிடுதே. யார்ட்டயாவது நம்ம சைக்கிள்ல ஒரு லிஃப்ட் கேட்டு போலாம் அப்படின்னு பண்ணுவோம். இதுவே காசு பணம் இருக்கறவன் 4 பேர் சேர்ந்து கார் பூலிங் பண்ணுவான். ஸோ அத அடையறதுக்கு முயற்சி பண்றான். அத எளிதாக அடையறதுக்கும் அது அடுத்த ஸ்டெப்பு எடுக்குறான். ஸோ 4வதா அதிலிருந்து கிடைக்கிற வெகுமதி. ஸோ அந்த போய் விளையாடும்போது கிடைக்கிற ஃபிட்னஸ், பாராட்டு இதெல்லாம் அவனுக்கு ஒரு ரிவார்டு. அதே இப்ப குடிக்கிறவனுக்கு அங்க போய் குடிச்ச பிறகு கிடைக்கிற கிக்கு ஒரு ரிவார்டு. ஸோ இந்த ரிவார்டு கிடைக்கும்போது மூளை என்ன செய்யும்? திருப்பி திருப்பி அத நோக்கி செல்லும். ஸோ அதனால ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் நல்லதோ, கெட்டதோ இந்த 4 ஸ்டெப்ஸ்ல நடக்குது. முதல்ல நமக்கு தேவையான ரிவார்டு எங்க இருக்கு அப்படின்ட்டு தெரியிற அறிகுறி. 2வது அதன் மீது ஆசை. 3வது அதை அடைய முயற்சி. 4வது அந்த முயற்சிக்கு கிடைக்கும் வெகுமதி. ஸோ இந்த 4 அடிப்படையில தான் நல்ல ஹேபிட்ஸ், கெட்ட ஹேபிட்ஸ் 2மே இருக்கு. இத நம்ம நல்ல ஹேபிட்ஸ பெருக்கறதுக்கும் உபயோகப்படுத்தலாம். கெட்ட ஹேபிட்ஸ தடுக்கறதுக்கும் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம இன்டர்வீன் பண்ணோம்னா அது பாசிபிள் ஆகுது. ஸோ நான் அடுத்த தொடர்ல இந்த நல்ல ஹேபிட்ஸ எப்படி பெருக்கிறது அதுக்கான வழிமுறைகள், கெட்ட ஹேபிட்ஸ எப்படி கட் பண்றது அதுக்கான வழிமுறைகள் சொல்றேன். இந்த தொடர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.